2019 அதிமுக ஆட்சியில் இலங்கையில் நடந்த தேவாலய குண்டுவெடிப்பு சம்பவத்தை தமிழ்நாடு உளவுத்துறை முன்கூட்டியே கண்காணித்து எச்சரிக்கும் அளவிற்கு திறனுடன் இருந்ததாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் பெருமிதம். திறனற்ற ஸ்டாலினால் தற்போதைய உளவுத்துறை செயலிழந்து தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் படுகொலைகளையும் குண்டுவெடிப்புகளையும் கூட கண்டறிய முடியாத அவல நிலையில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனையை பேச அனுமதி அளிக்காத ஸ்டாலின் மாடல் அரசு. முதலமைச்சரின் பதிலுரைக்கு பேச அனுமதி அளிக்காததை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம். அதிமுக ஆட்சியில் தலை நிமிர்ந்து இருந்தது தமிழ்நாடு. ஜாமீனில் வந்தவர்களுக்கெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்ததற்கு பொம்மை முதலமைச்சரே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. மக்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு பாய் பாய் ஸ்டாலின் சொல்ல போகிறார்கள். பாய் பாய் ஸ்டாலின் சொல்லும் போது தாங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டு தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலோடு ஸ்டாலினுக்கு பாய் பாய் சொல்லும் மக்கள். இணையத்தில் ட்ரெண்டாகி வரும் பாய் பாய் ஸ்டாலின். 2026 ஸ்டாலினுக்கு தக்க பாடம் புகட்டி வீட்டிற்கு அனுப்ப போவதாக பாய் பாய் ஸ்டாலின் என ட்ரெண்ட் செய்து வரும் மக்கள். கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தகப் பையில் அறிவாள்களே சாட்சி. பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியே சாட்சி என்றும் போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியம் திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் மாடல் சமூக நீதிக்கு வேங்கை வயலே சாட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாளில் அவர்தம் பெரும் புகழை போற்றி வணங்குகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழ் மொழியின் பெருமைகளை முழங்கியவர் பாரதிதாசன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். குளறுபடிகள் இல்லாத வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் ஆணையம் வெளியிடும் வாக்காளர் பட்டியலில் மாபெரும் குளறுபடிகள் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியலில் இரட்டை பதிவு, இறந்தவர்கள் பெயர்கள் நீக்காமல் இருப்பது போன்ற பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாக எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. இறந்தவர்களின் பெயர்கள் குறித்து கட்சி பிரதிநிதிகள்தான் தேர்தல் ஆணையத்திடம் கூறுகின்றனர் என்றும் உயிரிழந்தவர்கள் குறித்து அதிகாரிகளே கணக்கெடுத்து அந்த பெயர்களை நீக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். விளைநிலங்கள் குறித்த டிஜிட்டல் சர்வே எடுக்கும் பணியில் வேளாண் கல்லூரி மாணவர்களை அரசு பயன்படுத்துவதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. டிஜிட்டல் சர்வே எடுக்கும் பணிக்கு மத்திய அரசு மானியம் வழங்கும் நிலையில் அரசு ஊழியர்களை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணியின் மகன் விஜய் விகாஷ் மற்றும் தீக்ஷனா தம்பதிக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் திருமண வாழ்த்து. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் இல்லத்தில் புதுமண தம்பதிகளுக்கு மகா அவதார் பாபாஜியின் புகைப்படத்தை வழங்கி நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 17 வயது சிறுமி கர்ப்பம். தலைநகர் சென்னையிலேயே குழந்தை திருமணத்தை தடுக்க திராணி இல்லாத சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திரையரங்கில் கேக் வெட்டி பட வெளியீட்டை கொண்டாடி கொண்டிருப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி.
ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 2023 4589 இருந்த போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை 2024 6975 உயர்ந்த அவலம். சட்டப்பேரவையில் உண்மைகளை மறைத்து சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக வசனம் பேசும் ஸ்டாலின் ஆட்சியின் உண்மை லட்சணம் அம்பலம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 50 வயதுடைய ஆண் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி கொலை. காவல்துறை மீதான மானிய கோரிக்கை சட்டப்பேரவையில் நடைபெறும் நாளிலும் குற்ற செயல்கள் கட்டுக்கடங்காமல் நடைபெறுவது ஸ்டாலின் அரசின் தோல்வியையே காட்டுவதாக மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் அம்மன் கோயில் அருகே பெண்ணை தலையில் வெட்டி கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பியோட்டம். அனைத்து துறைகளிலும் ஸ்டாலின் அரசு செயலிழந்து விட்டதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் 2024 ஜனவரி முதல் தற்போது வரை 1458 கொலைகள் அரங்கேறிய அவலம். திமுக ஆட்சியில் தங்கம், வெள்ளி, மலை, காய்கறி நிலவரம் போல கொலை நிலவரம் வெளியாவதால் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளுடன் சுற்றித் திரிந்த நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் புழங்குவதாக விமர்சனம். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 20 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சரக்கு வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்ட சுமார் 600 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 2 ஊசிகள் மற்றும் 7 போதை மாத்திரைகள் பறிமுதல். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கிராம நிர்வாக அலுவலரை தனது ஆதரவாளர்களுடன் தாக்கிய திமுக கவுன்சிலர். திமுகவினரின் தொடர் அராஜக போக்கால் அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் நாளுக்கு நாள் அவதிக்குள்ளாகும் அவலம். தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை இணையதளம் கடந்த ஆண்டு 2 முறை மர்ம நபர்களால் முடக்கப்பட்ட நிலையில் தொழிலாளர்களின் ஆதார், வங்கிக் கணக்கு உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களும் திருடப்பட்டதால் அதிர்ச்சி. 72 லட்சம் தொழிலாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டும் ஸ்டாலின் அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்காமல் மறைத்த அவலம். கனிமவள கடத்தல் குற்றச்சாட்டு, தனது மகன் ரமோன் மீதான சர்ச்சைகள் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளால் கடந்த ஆண்டு பதவி பறிக்கப்பட்ட மனோ தங்கராஜிற்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டதால் மக்கள் அதிருப்தி. தவறு செய்தவர்களுக்கு மீண்டும் பொறுப்பு வழங்குவது நியாயமா? இதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மதுபோதை கும்பலின் தாக்குதலுக்கு ஆளான நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. விடியா ஆட்சியில் மது காரணமாக இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதும் அதன் அடிப்படையில் குற்றங்கள் நிகழ்வதும் வாடிக்கையாகி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை KK நகர் பகுதியில் தனியார் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 4 வயது சிறுமி பலி. பள்ளியின் அஜாக்கிரதையே இதற்கு காரணம் என சிறுமியின் பெற்றோர், உறவினர்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே 25 ஆண்டுகளுக்கு முன் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்த விடியா அரசிடம் மாற்று இடம் வழங்க கோரி மனு. அரசு பயன்பாட்டிற்கு தேவை என்று கூறிய அவற்றை ரத்து செய்த விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் மாற்று இடம் வாங்காமல் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. எல்லாத்துக்கும் மனை கொடுத்தாங்க, நாங்கள் மனை கேட்டதுக்கு எங்களெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அவ்வளோதான், எங்களுக்கு மனை கொடுக்கறதில்லன்றாங்க. ஒரே மறியல் பண்ணுறாங்க. நாங்கள் இல்லாத பட்டவங்க, நீங்கள் எங்கே போட்டு சார்? அவங்கவுங்க பணம் இருக்கிறவங்க பணம் கொடுத்து வாங்குறாங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லை. ரொம்ப வயசானுக்கு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். நான் கேட்டால் இன்றைக்கி கூட காலையில் எங்களை எல்லாம் மறித்து அடிக்க வராங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
மே 8ஆம் தேதி திருக்கல்யாணமும் மே 9ஆம் தேதி தேரோட்டமும் மே 12ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि. தமிழ்நாட்டில் நீரிழிவு நோயின் பரவலால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 10.4% உள்ளதாக தகவல். வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், உடல் செயல்பாடு குறைவு ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக உள்ள நிலையில் மருத்துவ பரிசோதனைகளை முறையாக மேற்கொள்ள அறிவுறுத்தல். புதுக்கோட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து காவல் ஆய்வாளரின் கணவரை தாக்கி 10 சவரன் நகையை கொள்ளையடித்த மர்ம நபர்கள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போலீசிற்கே பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் காவல் நிலையத்தின் அருகில் இளைஞர் ஒருவரை 20க்கும் மேற்பட்டோர் கொடூரமாக அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட இழுத்துச் செல்லும் வீடியோ. தகவல் தெரிவித்தும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அறிவித்த அரசு ஊழியர்களுக்கான திட்டங்கள் பெரும்பாலும் கடன் சார்ந்தவையாகவே இருப்பதாகவும் இவை ஊழியர்களை கடனாளியாக்கும் எனவும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்கள் குற்றச்சாட்டு. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற திறனற்ற ஸ்டாலின் வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு ஏமாற்ற பார்ப்பதுடன் மன உளைச்சலுக்கும் உள்ளாக்குவதாக வேதனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவில் ஒரு மருத்துவர் கூட பணியில் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு தனது துறையை கவனிக்காமல் எங்கே போனார் என மக்கள் கேள்வி. செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலந்த விவகாரம் தொடர்பாக ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்காத நிலையில் பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து நீர்வள ஆதாரத்துறைக்கு நீதிமன்றம் நோட்டீஸ். வழக்கம் போல கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் நோட்டீஸ் வழங்கியது நீதிமன்றம். ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையால் கடந்த 2024 மட்டும் சைபர் மோசடிகளால் 1674 கோடிகளை இழந்த மக்கள். சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. விடியா திமுகவின் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் ஆணவத்தில் ஆடும் அமைச்சர்களால் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த தவறியதாக 5000 அவமதிப்பு வழக்குகள் பதிவு. இது அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 40 ரூபாய் அதிகரித்து 8,980 ரூபாயாக நிர்ணயம். மதுரை மற்றும் திருவள்ளூரில் பட்டா வழங்குவதில் மாவட்ட நிர்வாகங்களும் வருவாய்த்துறையும் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் தர்ணா போராட்டம். மாதந்தோறும் 30,000 முதல் 50,000 பேருக்கு பட்டா வழங்குவதாக கூறி விளம்பரம் தேடிக்கொண்ட ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினின் கண்களுக்கும் இவர்களை தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. விடியா திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளின் அவல நிலை குறித்து மத்திய அரசு CAG அறிக்கை வெளியீடு. உணவு பாதுகாப்பு துறையில் உள்ள காலி பணியிடங்களால் துறை பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் உணவு பரிசோதனை மாதிரிகளை எடுப்பது, வழக்கு தொடர்வது உள்ளிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படுவதாக அறிக்கையில் தகவல். ஊட்டச்சத்து மையங்களில் கட்டுமான பணிகள் தாமதமாக 273 கட்டடங்கள் நிறைவு செய்யப்படாமல் இருப்பதாகவும் காலி பணியிடங்கள் காரணமாக பணியாளர்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படுவதாகவும் CAG அறிக்கையில் தகவல்.
மேலும் ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய போஷாக்கு உணவு குறித்த தரமான பரிசோதனை சரிவர செய்யப்படவில்லை எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டல். பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லாத நபர்களுக்கு வழங்க வேண்டிய கடன் உதவிகள் தவறாக நிர்வகிக்கப்பட்டதாகவும், தொழிற்பயிற்சி நிலையங்களில் தேவையற்ற கட்டுமான பணிகள் மூலம் 1,68 லட்சம் ரூபாய் வீண் செலவானதாகவும் மத்திய அரசின் CAG அறிக்கையில் தகவல். விடிய அதிமுக ஆட்சியில் பெரும்பாலான துறைகளில் நிர்வாக சீர்கேடுகள் இருப்பது CAG அறிக்கையின் மூலம் அம்பலம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கார் வியாபாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் RC புத்தகத்தை காலதாமதம் செய்யாமல் உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம்.